நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் நமது உயிரை ஈசனாகவும் நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் உடலுக்கும் நமது உயிரே குருவாக இருக்கின்றது, நம்மை ஆளுகின்றது. நாம் எண்ணியது, கேட்டது, பார்த்தது, நுகர்ந்தது அனைத்தையும் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. நாம் நமது வாழ்க்கையில் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ கேட்கின்றோமோ இவை அனைத்தும் காலையிலிருந்து இரவு வரையிலும் சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது நமது உயிர். சிவம் என்றால் நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. இருப்பினும் இப்போது நமது பூமியில் எத்தனையோ வகையான வித்துகள் உண்டு. இப்போ அந்த வித்துகள் முளைத்து மரமாகி மீண்டும் தன் இனத்தின் வித்துகளை உருவாக்கி மீண்டும் நிலத்தில் விழும்போது எந்த மரம் எந்த செடியின் சத்தை சூரியன் கவர்ந்து வைத்துள்ளதோ அந்தந்த மரத்தில் விளைந்த வித்தினை நிலத்தில் ஊன்றினால் புவியின் ஈர்ப்பின் துணை கொண்டு தான் தாய் எந்த மரத்தின்மே விளைந்ததோ அந்த தாய் உணர்வை எடுத்து அதே செடியாக அதே வித்தாக உருவாக்குகின்றது. இதே போலதான் மனிதனின் உடலில் நாம் எந்தெந்த குணங்களின் தன்மையை நமக்குள் இருக்கின்றதோ அது ஒரு வித்து என்று பொருள். கோடிக்கணக்கான நம் உடலில் இந்த வித்துகள் உண்டு. இப்ப நான் கோபமாக பேசுகிறேன் என்றால் இந்த உணர்வுகள் நீங்கள் நுகரப்படும் போது அந்த உணர்ச்சியாக உங்களை இயக்குகின்றது. அந்த உணர்ச்சியின் உணர்வுகள் உங்கள் உடல் முழுதும் சுழன்று உங்கள் இரத்த நாணங்களிலே கலக்கின்றது. அப்ப கோபமான அந்த எண்ணங்களை நாம் வெளிப்படுவதை நீங்கள் நுகர்ந்து அறியும் போது அந்த உணர்வு அந்த உணர்ச்சிகளாக உங்கள் உடலிலே சுழன்று அதை உங்களை சொல்லாகவும் செயலாகவும் அந்த உணர்ச்சிகள் உங்களை இயக்குகின்றது. அப்போது அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் இயக்கினாலும் அக்குணத்தின் அணுவாக நாளடைவில் விளைந்து விடுகின்றது. அந்த விளைத்த குணத்தின் அணு தன் உணவுக்காக அந்த மீண்டும் தன் உணர்ச்சிகளை உந்தப்படும் போது உயிர் வழி அது இயக்கி கண் வழி நாம் பேசிய உணர்வுகள் இந்த காற்றிலே படர்ந்திருப்பதை அதை கவர்ந்து அதை நுகர்ந்து தன் உணவுக்காக அதை எடுத்துக்கொள்கின்றது, இரத்தத்தில் கலந்து. அவ்வாறு தன் அந்த உணவுக்காக அது இயங்கும் போது எப்படி காற்று மண்டலத்தில் இருப்பதை சூரியன் எடுத்து வைத்துக் கொண்ட பின் இந்த பூமியில் படர்ந்துள்ளதை இந்த பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு விளைகின்றதோ இதே போல நமக்குள் பதிவு செய்த அந்த ஊழ்வினை என்ற இந்த வித்து அதன் அந்த அணுக்கள் அதன் உணர்வுபடி அது இயங்கப்படும் போது இந்த புவியில் இருப்பதை நமது ஆன்மாவாக மாற்றிக்கொள்ளும். நமது ஆன்மாவில் சுற்றி இருக்கும்போது இதிலிருந்து அது எளிதாக நுகர்ந்து நம் இரத்தத்தில் கலந்து அதில் வருவதை அது உணவாக எடுத்து அது வாழத் தொடங்கும், அது வளரத் தொடங்கும், அது தன் இனத்தை அது பெருக்கத் தொடங்கும். ஆகவே இந்த இயற்கையின் வழிப்படி
நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் எத்தனையோ விதமான மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். கொஞ்சம் காகிளாஸ் பார்க்கின்றோம். அந்த மனிதனை பார்த்த பின் அந்த மனிதன் அந்த சமயம் எந்த குணத்தின் தன்மை கொண்டு செயல்படுகின்றானோ, கோபப்படுகிறானோ, சந்தோஷப்படுகிறானோ, வேதனைப்படுகிறானோ, வெறுப்படைகிறானோ, கொதித்தெழுகின்றானோ, அதெல்லாம் அந்த உணர்வலைகள் இந்த புவியில் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து இது பூமியில் படரச் செய்யும் போது நமது கண் ஊழ்வனை என்ற வித்தாக நமக்குள் பதிவு செய்து அந்த மனிதன் உடலிலிருந்து வந்த இந்த உணர்வுகளை நாம் நுகர்ந்தவுடனே ஓ என்றால் நமது உயிர் எப்படி இயக்குகின்றதோ அதே போல அந்த மனிதன் உடலிலிருந்து வந்த அந்த உணர்வு நமக்குள் ஜீவ அணுவாக மாற்றுகின்றது நமது உயிர். அந்த ஜீவ அணுவாக மாற்றும் கருவாக நம் உடலிலே இரத்தத்தில் அதை கலக்க செய்யும் போது இந்திரலோகம் என்று சொல்லுகின்றனர் ஞானிகள். அந்த கருவாக உருவாகும் தன்மை பெறுகின்றது. பின் அது சுழன்று அந்த உணர்வின் தன்மை குறித்த காலம் வரும்போது நம் இரத்தங்களில் கலந்து ஒரு அணுதாக உருவாகின்றது. அப்படி உருவாக்கிவிட்டால் அதற்கு பேர் பிரம்மலோகம் என்று பேர். அந்த அணுவாக உருவாக்கிட்டால் அதனை எண்ணத்தை அது உருவாக்கும் என்று பொருள். அதனால்தான் பிரம்மலோகம் என்று ஞானிகள் அந்த காரண பேர் வைக்கின்றார். இப்ப கோபப்படுவரை பார்த்தால் அது அணுவாக உருவாகிட்டால் பிரம்மலோகம். எந்த மனிதன் எவ்வழியில் அவன் கோபித்தானோ அந்த மனிதன் ஊழ்வனை என்ற வித்தாக நம்ம எலும்புக்குள் அது பதிவாக்கி விடுகின்றது. இதன் துணை கொண்டு அந்த மனிதனின் உடலிருந்து வரக்கூடிய உணர்வை நம் உடலில் அணுவாகிவிட்டால் நம் உயிரின் இயக்கம் ஈசன் என்றும் அதில் ஏற்படும் துடிப்பால் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும் அது ஈர்க்கும் காந்தம் லட்சுமி என்றும் இப்படி காரணப்பேர் வைத்து அழைக்கின்றனர் ஞானிகள். நாமெல்லாம் புரிந்து கொள்வதற்கு உயிருக்கு பேர் காரணப்பேர் விஷ்ணு, வெப்பம் விஷ்ணு, காந்தம் லட்சுமி, இயக்கம் ஈசன், உருவாக்கும் தன்மை. இப்படி 3 நிலைகளில் நம் உயிர் வேலை செய்வதனால் உயிருக்கு ஈசன் என்றும் விஷ்ணு என்றும் லட்சுமி என்றும் சொல்லும். லட்சுமி காந்தம் எதை கவர்ந்ததோ அதை மீண்டும் அதை வளர்க்கும். வெப்பம் எதன் உணர்வோ அதன் உணர்வாக இயக்க செய்து அது வளரும். இயக்கம் எதன் உணர்வோ அதன் வழி அது இயங்கச் செய்து அதன் உணர்ச்சிகளை அது வளர்க்கும் என்று பொருள்படும்படி உயிருக்கு பேர் விஷ்ணு என்று பெயர் வைக்கின்றனர். இப்ப நாம் நுகர்ந்த உணர்வுகள் அந்த காந்தம் கவர்ந்து அதன் நம் உயிரினங்களில் மோதும் போது வெப்பமாகி அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் அது இயக்க செய்கின்றது. அதுவே கருவாக உருவாக்க செய்து விடுகின்றது. ஆகவே அவ்வாறு நாம் இரத்தங்களில் கலந்து வரும்போது உருவாகும் இந்திரீகம் என்று அது இந்திரலோகம். இப்ப நாம் சந்தோஷமான உணர்வுகள் எடுத்தோம்னா நம் உடலை மகிழ செய்கின்றது. கோபமான உணர்வு என்ன, நமக்கு அடிக்கடி கோபம் வந்து ஒருத்தரை தாக்க வேண்டும் என்ற உணர்ச்சியே வருகின்றது. எதை சொன்னாலும் அவனை தாக்க வேண்டும் என்றுதான் உணர்வு வருகின்றது. அப்ப வேதனை என்று ஒன்று எண்ணால் நாம் எண்ணங்கள் சோர்வடைந்து என்ன வாழ்க்கை என்று வெறுப்படைய செய்கின்றது. இதே மாதிரி நாம் எந்தெந்த உணர்வுகளை நாம் இரத்தங்களில் கலக்கின்றதோ அந்த வேதனையான அணுக்கள் அந்த வேதனை எடுத்து வளரத் தொடங்குகின்றது. கோபமான உணர்வின் அணுக்கள் நம் உடல் இருந்தால் அந்த கோபமான உணர்வு அது தன் உணவாக எடுத்து அது வளரத் தொடங்குகின்றது. இப்படி எத்தனை வகை குணங்களை நாம்
நுகர்ந்தறியுமோ இதெல்லாம் நம்ம ரத்தத்தில் உண்டு. இப்ப அதிலிருந்து பிரிச்சு எடுக்குது. நமது பூமியில் காற்றில் கலந்துள்ளதை அந்தந்த உணர்வு கொண்ட வித்துகள் அதை கவர்ந்து அதே செடி மரம் கொடியாக வளருது. இதே மாதிரி ஒரு மனிதன் கோபப்பட்ட உணர்வுகளை ஈஸ்வர லோகத்தில் உருவாக்கி இந்த லோகமா மாற்றி அதை கருவாக உருவாக்கி நம் உடல்ல அந்த அணுவின் தன்மை உருவாகும் போது பிரம்மலோகம் அதன் இனத்தை அதை பெருக்கும் என்று தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள். அப்ப அந்த அணுவாக உருவாக்கிட்டால் உயிர் எப்படி இயக்கமாக இருக்கின்றதோ ஈசனாக இருக்கின்றதோ அதே போல அந்த அணுவின் தன்மை துடிப்பாகும் போது விஷ்ணுவாகுது. அதன் பெண் ஈர்ப்பு காந்தமாகுது. தாம் விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன். நம்ம உயிர் அந்த அணுவாக மாறும்போது இது மறு அவதாரமாக சீதாராமனாக தோன்றியது. சீதா என்றால் சுவை, காரமானதும் சுவைதான், விஷமும் அதன் வழி சுவைதான். ஆனால் அந்த உணர்வுகள் எதுவோ அந்த உணர்ச்சியின் எண்ணங்களாக நமக்கு வர வைத்து அந்த எண்ணத்தின் வழிதான் நாம் இயங்குகின்றோம், வாழுகின்றோம் அனைத்தையும். ஆனால் விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன் என்று சொல்வார். எந்த சுவையோ அதற்கு தக்கவாறு அந்த உணர்ச்சிகள் நம் எண்ணங்களாக வருவதும் அந்த உணர்ச்சிக்கொப்ப அணுக்கள் மாறுவதும் இந்த உணர்ச்சிக்கொப்ப உடல்கள் மாறுவதும் இந்த உணர்ச்சிக்கொப்ப நம்ம செயல்கள் மாறுவதும் இந்த உணர்ச்சிக்கொப்ப நம் எண்ணங்கள் மாறுகின்றது. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இவ்வாறு உருவான இந்த நிலைதான் விஷ்ணுவின் மகன் பிரம்மா, விஷ்ணுவின் மனைவி லட்சுமி. நமது இயக்கத்தின் நிலை அணுவாக இருந்தாலும் அந்த அணுவின் இயக்கம் விஷ்ணு. ஆனால் அதே சமயத்தில் இந்த வேதனை, வெறுப்பு, கோபம், குரோதம் எத்தனை வகையான எண்ணங்கள் என்றுமோ அதன் உணர்வுப்படி உடலாகும்போது பிரம்மம். எந்த குணத்தின் தன்மை கொண்டு அணுவாதோ பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. கோபமான உணர்வு எடுத்தால் அதை ஞானப்படி அந்த அணு அதன் உணர்ச்சிகளை இயக்கி அது அதன் வழியை செயல்படுத்தும். வேதனை என்ற உணர்வை அது நுகர்ந்திருந்தால் அந்த வேதனை உணர்ச்சியின்படி அது உணர்வுகள் அது செயல்படும். இப்படி நம் உடல்ல பலவிதமான எண்ணங்கள் சேர்த்து அந்த உணர்ச்சிக்கொப்ப மனிதனை உருவாக்கி இன்று நம் உடல்ல எது உணர்ச்சிகள் இருக்குதோ அதன் வழி நாம் அவ்வப்போது அந்த எண்ணங்களை எண்ணி அதாவது அந்த எண்ணங்களை தோன்ற செய்து அந்த அணு நம் ரத்தத்தில் அந்த சத்தை கலக்க செய்து விளையுது. அப்ப அந்த அணுவின் மலம் நம் உடலாகுது, இது சிவமாகுது. இப்ப நாம புழுவிலிருந்து மனிதனாக வர்றவரையிலும் நமது உயிர் எதன் உணர்வை உணவாக எடுத்துக்கொண்டதோ அது உணவுக்காக தேடி சென்றாலும், உதாரணமாக தவளைகள் பல பூச்சிகளையும் புழுக்களையும் அது உணவாக உட்கொள்ளுகின்றது. தவளை அதன் உடல்களை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த தவளின் உடல் இதுக்கு இரையாகின்றது. இந்த புழுவின் அந்த பூச்சிகளின் உணர்வுகள் அந்த தவளைக்கு உடலாகின்றது. ஆனால் தவளை உடலில் சிக்கும் இந்த பூச்சிகள் அனைத்தும் அந்த உணர்வுகள் சத்துகள் உடலானாலும் அந்த பூச்சிகளின் உயிர்கள் பூரான் தவளை எண்ணி அந்த உணர்வை நுகரப்படும் போது வேதனையுடன் அது தன்னை விடுங்கிவிட்டதே என்று உணர்ச்சியில் வேதனைப்பட்டு அந்த உயிர் வெளிவரப்போகும்போது தவளையின் ஈர்ப்புக்குள் வந்து விடுகின்றது. அப்ப அந்த தவளையின் ஈர்ப்புக்குள் வந்த உடனே தவளை வளர்த்த அந்த உணர்வின் சத்தை இந்த பூச்சியின் உயிரணோ இதை நுகர்ந்து அதன் கருவாக உருவாகிவிடும், முட்டையாக மாறிவிடுகின்றது. அந்த முட்டையாக மாறிய பின் இதே தவளைதான் அடை காக்கின்றது. அந்த முட்டைகள் அனைத்தும் வெடி வரும்போது இந்த பூச்சிகளாக இருந்தது அனைத்துமே அது தவளையின் நிலையை ரூபம் பெறுகின்றது. இதே மாதிரி பாம்பு தவளையை விழுங்கும் விஷத்தை பாய்ச்சி அந்த விஷங்கள் தவளை உடல் முழுதும் படர்ந்து அந்த விஷத்தின் தாக்குதலால் அந்த தவளை
அந்த பாம்பின் நிலையை எண்ணுகின்றது. அப்ப அந்த உணர்வு கொண்டு இந்த தவளை அது உடலுக்கு விஷத்தால் கரைத்து அதுக்கு ஆகாரமாக மாறினாலும் அந்த விஷத்தின் தன்மை தவளை உருவாக்கிய அணுக்களில் படர்ந்து பாம்பின் ரூபமாக மாற்றத் தொடங்கி விடுகின்றது. உதாரணமாக இன்று நாம் குளவியை பார்க்கிறோம். தன் உமிழ்நீரார் எடுத்து கூடு கட்டுகின்றது. புழுவை எடுத்து அதை தாக்கி கூட்டுக்குள் செலுத்தி விடுகின்றது. இந்த விஷங்கள் புழுவின் உடல் முழுதும் பரவிய பின் கொட்டிய குளவியின் நினைவின் உணர்வுகள் அது உருவாகும் போது அந்த குளவியின் நினைவுகள் வந்து அந்த புழுவின் உடலுக்குள் அது மாறி இந்த உணர்வுக்கொப்ப துடிப்புகள் மாறி புழு குளவியின் ரூபமாக மாறும் நாம் பார்க்கிறோம். இதே மாதிரிதான் தவளையின் அணுக்களை விஷத்தின் நிலைகள் பாய்ச்சப்படும் போது அந்த விஷம் தவளின் அணுக்களை உருவாக்கி அது மேற்பட்ட பின் அதன் பூராமே இந்த பாம்பின் உணர்வின் உணர்ச்சிகளை ஊட்டும் ஒரு கருத்தன்மை இதிலேயே உருவாக்கி விடுகின்றது. இந்த உயிர் வெளிவந்த பின் எதை தாக்கியதோ அதன் உடலுக்குள் இந்த உயிர் போய்விடுகின்றது. போன பின் அந்த விஷத்தின் தன்மை கொண்டு அதில் இந்த உயிர் அந்த பாம்பின் உணர்வை கருவாக அது ரூபமாக உருவாகும் நிலையாக அந்த முட்டையாகி விடுகின்றது. அந்த முட்டை ஏற்ற பின் அது என்ன செய்கின்றது அப்படின்னா அந்த எந்த பாம்பு விழுங்கியதோ அந்த பாம்பின் ரூபமாக வரும். எந்த விஷத்தின் தன்மை வளர்ந்ததோ அதன் நிலை வருகின்றது. இது பாம்பாக. பாம்பு உடல் உள்ள விஷத்தை பாய்ச்சியது. ஆனால் இதுல தவளின் உடல்ல விஷத்தின் தன்மை மாறும்போது தவளி பாம்பாக மாறுது. ஆனா பாம்பை ஒரு கருடன் தூக்கி சென்று உயிரோட கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு சாப்பிடும். அது எத்தனை வேதனைப்படும். கண்ணில் அது கூர்மையா பார்க்கும். இதை கொல்லுதே, அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு அது மாயாஜாலங்கள் எல்லாம் செய்யும். வாழை கொண்டு அதை போட்டு இறுக்கி சுற்றி இது பண்ணாலும் நீ என்ன வேணாலும் செய்துக்க அப்படின்ட்டு கொத்தி அந்த உயிர் போற வரையிலும் அந்த கொத்தி கொஞ்சம் கொஞ்சமா பிச்சுட்டீங்க. அப்ப பாம்பின் கண்கள் அதை உற்று பார்த்த உடனே அந்த கருடின் ரூபமும் இந்த விஷத்தின் தன்மையும் இந்த பாம்பின் உணர்வுக்குள் எல்லாம் பாய்ச்சி விடுது. எதன் வழி? இந்த கண் வழி. அந்த உணர்வு அனைத்தும் பாம்பின் உடலுக்குள் இருக்கும் அத்தனை அணுக்களும் அந்த வேதின் ரூபமாக ஒன்று சேர்த்து அமைக்கின்றது. அப்ப அந்த பாம்பின் உயிரான்மா வெளிவரும்போது எதை உற்று பார்த்ததோ கருடன் ஈர்ப்புக்குள் சென்று அந்த கருடன் உணர்வை அது உடல்ல வந்ததை நுகர்ந்து அதன் முட்டையாக மாறுது. அதன் முட்டையாக மாறும்போது அது அதன் வழிகொண்டு கருடனாக ரூபம் பெறுது. இப்ப கருடனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தேங்கும் போது எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். இப்படி மான் உடல் பெற்று புல்லை மேய்து புலி இதை கண்கொண்டு பார்த்த உடனே அந்த உணர்வை சாப்பிட வேண்டும் என்று வருது. புலிகிட்ட இருந்து தப்ப மானின் கண்கள் உதவுகின்றது. என்றாலும் புலி உடனான் துரைத்து வருது. அதன் உணர்வு கொண்டு அதனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று உணர்வு கொண்டு ஓடுது. ஏன்னா இந்த நேரம் துருவ நட்சத்திரத்திலிருந்து சக்திகள் அதிகமா நம் பூமி கவருது. இந்த நேரத்தில் அது பெற்ற அந்த உணர்வு வழிப்படி நாம் சொல்லும் போது நாம் எதை சொல்றோமோ அந்த உணர்வு ஒவ்வொன்றிலும் இது கலக்கும். அப்படி கலந்ததென்றால் எல்லா குணங்களையும் அந்த துருவ நட்சத்திரத்துடன் இணைக்கும் இந்த வித்தாக இப்ப உருவாக்குறோம். மீண்டும் அந்த இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வித்தை உருவாக்கின ஒருபாடு அந்த அக்ரிகல்ச்சர் என்னென்ன நிலையில தண்ணி பாய்ச்சணும், அதுக்கு எப்படி பக்குவப்படுத்த நிலையில நீங்க பக்குவப்படுத்தி வந்தோம் அந்த ஆத்மசுத்தி செய்து வந்தீங்கன்னா அந்த பேரருளை நமக்குள் உருவாக்க முடியும். இந்த உருவாக்கியாச்சுன்னா இன்னைக்கு துருவ நட்சத்திரம் எப்படி இன்னைக்கு அழியா ஒளி சரீரமா இருக்குதோ இந்த பிரபஞ்சத்தில் எந்த விஷயத்தையும் ஒளியாக மாற்றிக்கொண்டு இருக்குது. அதை உணர்வை நமக்குள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த ஞான வித்தாக உருவாக்கிட்டோம்னு இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய
சில இதில் நீங்களே அது விலைக்கு கொடுக்கக்கூடிய நிலையும் சமப்படுத்தக்கூடிய நிலையும் ஒளியாகும் நிலையும் நீங்கள் எளிதில் பெற முடியும். அதுக்கு தான் இந்த நேரத்தில் இன்னைக்கு அருஞான வித்தாக உங்களில் உருவாக்கி நாம என்ன தனுசு கோடி என்று சொல்வார். ஒவ்வொன்றாக நாம சொன்ன அந்த சொல்லுகள் அந்த உணர்ச்சிகள் பாரும்போது தனுசு ஒரு அம்புல வச்சு நம்ம பாய்ச்சின உடனே நினைச்சு ஈர்ன உடனே அது ஊடுருவி பாய்ச்சி அது காயத்தை ஏற்படுத்தும். அதனால இது புழுவிலிருந்து மனிதனா வரலும் இந்த பாம்பின் உடல்ல விளைந்த அந்த விஷத்தின் தன்மை சிவதனுசு. இப்படி முதல்ல உடலுக்குள் உடல் சிவதனுசாக மாறும். இப்ப மனிதனுக்குள் நோயாகி ஒருத்தர் வேதனையோடு சொன்னா அது தனுசு. கேட்பர் உணர்வுகள் தச்சு அந்த உணர்ச்சியை தூண்டுகின்றது. ஆகவே நல்ல குணங்களை வீழ்த்துகின்றது. இது சிவதனுசு. இப்ப பாம்பு ஆகி போச்சுன்னா, தவளை பாம்பாச்சுன்னா தன்னை பாதுகாக்க எண்ணுது. தவளை தன்னை பாதுகாக்க அந்த உணர்வை எடுக்குது. ஒவ்வொன்றும் அதன் உணர்வு எடுக்குது. இதே மாதிரிதான் நாம் எண்ணி உணர்வுகள் நம் உடல்ல இருக்கும்போது அதன் அணு அதை வளர்க்க செய்தும் தன் அருகில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றும். அது விஷயம் அதிகமாக போச்சு நீ சொல்லு. இப்ப நாம் வீட்டில் குடியிருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் வேதனை வெறுப்போடு இருந்தாங்கன்னா அடிக்கடி சொன்னா நாம கேட்டான்னு அது சிவதனுசு. நமக்குள்ள அந்த வேதனை வெறுப்பை தான் உண்டாக்கும். நம்ம நல்லவங்க நான் என்ன உதவி செய்தாலும் இப்படி பேசுறாங்களே உணர்வுகள் அதன் வழிதான் நமக்குள்ள அதை வளர்க்க செய்யும். இப்ப வயல்ல களம் உழைச்சிட்டா என்ன பண்ணுது? நல்ல பயிரை நாம நல்ல பக்குவப்படுத்தி ஊழினாலும் அந்த களம் உழைச்சிருச்சுன்னா நல்ல பயிருக்கு சத்தை எல்லாம் இதை எடுத்துக்குது, அது வாடுது, அது சரியான முறையில் செயல்படுத்த முடியல. இதே மாதிரி நம்ம உடல்ல வேதனை வெறுப்பு சலிப்பு சங்கடம் கோபம் குரோதம் இதெல்லாம் நமக்குள் கலையா முளைச்சிருது. நம்ம நல்ல அணுக்கள் வளர்வதில்லை. இதெல்லாம் சேர்த்து ஒன்றாக சேர்க்கப்படும் போது நாம் ஆரம்பத்திலிருந்து புழுவிலிருந்து மனிதனா வரும் எப்படி விஷயத்தை நாம் வளர்த்தோமோ இதே மாதிரி இது அதிகமாக போகும்போது அந்த உணர்வு கூடிட்டு அந்த உயிர் வெளியில வந்த உடனே எந்த உணர்வு கலந்து ஒரு உடலாச்சு அந்த உடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடும். அதன் உணர்வை கருவாக்கி நாம் மனிதனா இருக்கிறோம், அதை எடுத்துட்டு போயிடும். பாம்பு நம்மளை தீண்டினா இந்த விஷயம் உடல் முழுவதும் போடுது, குலைவு கட்டின மாதிரி. அப்ப அந்த அணுக்கள் சேர்த்த உடனே என்னை பாம்பு தீண்டிச்சு அப்படின்னு இந்த எண்ணம் தான் வரும். நீ உதாரணமா ஒரு பாம்பு தீண்டிச்சுன்னா பாம்பு ஏதாவது ஏதோ கழிச்சிருச்சுன்னு எண்ணுங்க, அந்த எண்ணம் வராது. அப்ப அந்த கடுகடுப்பு மட்டும் இருக்கும். அந்த பாம்பை எது தீண்டிச்சோ அது எண்ணிச்சு அப்படின்னு இந்த உணர்வு வளர்த்துட்டோம்னா இந்த உயிர் என்ன செய்யும்? மனிதனா இருக்கிறோம், நம்ம சிந்தனை எல்லாம் போயிடும். இந்த உயிர் ஒளியில போறோம்னே அந்த பாம்பின் இருப்புக்குள் அது முட்டையாகி பாம்பின் ரூபமா மாற்றி விடும். இது உண்மையிலேயே ஒரு சமயம் நாம் நேரடியாக நம்ம குருநாதர் காமிச்சார். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்திட்டுல எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்து நாங்கள் குழந்தைகளா இருக்கும்போது விளையாண்டுகிட்டு இருக்கிறோம். அதுல கீழே சந்து பொந்துமா இருந்தது. ஒருத்தன் காலை வச்சு ஆட்டிக்கிட்டே இருந்தேன், டப்புன்னு. அந்த பொந்துக்குள்ள பாம்பு, நல்ல பாம்பு இருக்குது. அவன் அந்த பாம்பு கடிச்ச உடனே அப்ப அவனுக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ பூச்சி கடிச்சு போடுச்சுடா அப்படின்ட்டு சும்மா தடவிட்டு அவன் பாட்டு விட்டுட்டாங்க. எவ்வளவுங்க, 1 மாசம் 2 மாசம் ஆச்சு. 2வது தரம் ஒரு மாசம் கழிச்சு நாங்க எல்லாம் அங்கதான் விளையாடுறோம். அவன் உட்கார்ந்து இந்த இடத்துல அந்த பாம்பு தலை நீட்டி இருந்ததோ அன்னைக்கு இந்த பாம்பு தான் கடிச்சேன்னு நினைச்சான். அதோட சரிங்க அப்படி மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த உணர்வு வேகமா எடுத்து அந்த உடல்ல பரவுது. இது குருநாதர் சொல்றாரு, எனக்கு சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது தெரியாது, அதை நினைவுபடுத்துறாரு. இல்ல திட்டு மேல இருந்து காலை வச்சுட்டு இருந்தா நீ நினைச்சு 2-3 தடவை கொத்தி இருக்குங்க. அட எறும்பு கடிக்கிறான்னு இப்படிதான் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே இடத்துல உட்காந்து 1 மாசம் கழிச்சு அந்த இதை பார்த்தோன்னா பாம்பு தலையாட்டிச்சு.
அது பார்த்த உடனே இதுதான் அன்னைக்கு கிடைச்சி போடுங்கன்னு அப்படியே விழுந்தாங்க. உடலெல்லாம் கண்ணெல்லாம் நீல நிறமாயி போச்சு. அதுவரையிலும் அவனுக்கு ஒண்ணுமே செய்யல. இந்த எண்ணம் வந்த உடனே வேகமாக இழுத்து அப்படியே செத்து போனாங்க. அதுல இருந்து நமக்கு அந்த மேடை மேல உட்கார்றதே விட்டாச்சு. பொந்துகிந்து எதா இருந்தாலும் முதல்ல உட்கார்ந்து பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் தான் உட்கார்றது. இது குருநாதர் சுட்டி காட்டுறாரு. இந்த மாதிரி நீ சிறுவனா விளையாடும் போது இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது. இந்த எண்ணங்களை பற்றி சொல்ற அந்த உணர்வு ஆனவன் அதை நினைவு கொடுத்தவொடனே இந்த காத்துல இருக்குது. அது வேகமா இழுத்து எப்படி உன்னை மரணமடை செய்யுது அப்படின்ட்டு. இப்ப வேற ஒண்ணும் ஒன்று இல்லை. ஏதாவது விபத்தான நிலைகளை சிக்கிடுறீங்க, அந்த நேரத்தில் ரொம்ப பதட்டப்படுறீங்க. அப்ப அந்த நேரத்தில் ஏதாவது நம்ம சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க போகும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஐயோ நான் கூட இந்த மாதிரி பண்ண அந்த நேரத்தில் அந்த மயக்க நிலை வந்து இருந்து எப்படி தப்புன்னே தெரியலன்ட்டு அது உடனே அந்த அணுக்கள் பெருக ஆரம்பிச்சு. ஆனா அந்த அணுக்கள் பெருக ஆரம்பிப்பது என்ன, இந்த பஸ்ல ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க, நீங்க பஸ்ல போகும்போது சொன்னா நீங்க கேட்டா போறோம். அதே உணர்வுகள் அலைய போகும்போது இந்த உணர்ச்சிகள் பஸ் டிரைவருக்கு தாக்கு. நீங்க எதையுமே எப்பயுமே பஸ்ல போகும்போது இந்த குறைகளை பற்றி பஸ் ஆக்சிடென்ட் ஆனது அதை பற்றி பேசவே கூடாது. பேசினா கேட்கிறவங்களுக்கு ஆண் இருக்கு, இந்த உணர்வுகள் என்ன செய்யும், அந்த டிரைவருக்கும் அந்த தாக்கு. இதே மாதிரி இவங்க என்ன செய்வாங்க, இங்க உட்கார்ந்துருந்தாலும் தள்ளி அந்த பக்கம் உட்கார்ந்துக்கலான்னு அந்த நினைவு வரும். எந்த பக்கம் தள்ளி உட்கார்ந்துக்கலான்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இவங்களை தூக்கி எறியும். இந்த உணர்வுகள் அந்த ரிமோட் பண்ணிட்டு இந்த உணர்வுடைய இயக்கம் அப்படி இருக்கு. இதெல்லாம் குருநாதர் சொல்றாரு. எப்படியெல்லாம் நம்ம உணர்வுகளோ அது தக்கவாறு நம்ம வாழ்க்கையை எப்படி அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகளாக நம்மை மாற்றி என்ன செயல் சொல்லுது, என்ன சொல்ல வைக்குது, சொன்னது நமக்குள்ள அந்த உணர்ச்சிகளாக எப்படி மாறுது, விபத்துகளில் சிக்கிறது எல்லாம் பார்த்துக்கலாம். அதனால நான் பஸ்ஸுகளில் போகும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு நான் பேசவே கூடாது. அது நல்லதாச்சு இது நல்லதாச்சு இப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் பேசிட்டு போவோம்.